வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். தமிழக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, 75,000 ரூபாய் வரைக்கும் கூட்டுறவு சங்கங்கள்ல விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக அரசு இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெளிவந்த இந்த பயிர்க்கடன் சம்பந்தமான முழுமையான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க ஆப்பரலாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற பணம் சேமிக்கிற வீடியோக்களை உடனே பார்த்துடலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான புதிய அரசு தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இடம்பெற்றிருந்துச்சு. இந்த அறிவிப்புல 50,000 ரூபாய் வரைக்கும் கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கின பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் கடன் வாங்கியவர்களுக்கு படிப்படியாக தொகை குறைஞ்சிருந்துச்சு. இந்த அறிவிப்பை தமிழக விவசாயிகள் மிகவுமே ஏமாற்றத்துடன் பார்த்திருந்தாங்க. அதனால நிறைய இடங்கள்ல இந்த அறிவிப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. இதை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மிகவும் உன்னிப்பா கவனிச்சிருந்தாங்க. கூடவே தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் அவர்கள் மற்றும் தமிழ்நாட்டினுடைய நிதி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர்கள் 2 பேருமே இந்த பயிர்க்கடன் சம்பந்தமான புதிய அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது தமிழக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக இந்த பயிர்க்கடன் சம்பந்தமான புதிய அறிவிப்பு வெளியே இருக்குங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்கள்ல விவசாயிகள் வாங்கின 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 75,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா தமிழக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி 75,000 ரூபாய்க்கு உள்ள வாங்கியிருக்கவங்களுக்கு முழுமையாகவும், 75,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்ய போறாங்க தமிழக அரசு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த கால அளவுல பண்ண போறாங்க அப்படின்னா, 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு சங்கங்கள்ல பயிர்க்கடன் வாங்கின விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க போகுதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் மிகவும் பயனடைய போறாங்க. தமிழ்நாடு அரசின் இந்த பயிர்க்கடன் சம்பந்தமான அறிவிப்பால தமிழ்நாட்டில் இருக்கிற 14,43,000 விவசாயிகள் பயனடைய போறாங்க. இந்த பயிர்க்கடன் செய்வதனால தமிழக அரசுக்கு 6,000 கோடி ரூபாய் வரை அதிகமான செலவினம் ஏற்படும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசினுடைய செய்திக்குறிப்பு சொல்லுது. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்த இந்த தமிழ்நாடு அரசின் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமான அறிவிப்பு உங்களுக்கு முழுமையாகவும் விரிவாகவும் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு, அரசு திட்டங்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்பரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.